ராதே கிருஷ்ணா வணக்கம். நான் உங்கள் சிகிமா பேசுகிறேன். கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த கதை நிறையா இருக்குது. இன்றைக்கி முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இந்த உலகத்தோட மையப்புள்ளியே நடராஜருடைய காலுக்கு அடியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நம்மளுடைய சிதம்பரத்தில். அவ்வளவு புகழ்பெற்ற அந்த சிதம்பரத்துடைய பஸ் ஸ்டாண்டு நிலமை தான் இது. கண்ணில் பார்க்குறதுக்கு முடியல, ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு அப்படின்னா கூட பரவாயில்ல, 3 பஸ்ஸு அட்டன் டைமில் இருக்குது. ஆனால் 3 மணி நேரம் கழித்து தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே சொல்கிறோம், ஆனால் நாங்கள் ஒரு 30 பேர் இருக்காங்கண்ணா, பஸ் எடுங்க அப்படின்னு சொல்கிறோம். உடனே அவர் ஏம்மா நாங்களாம்மா ஒவ்வொருத்தரையாக போய் கூப்பிட முடியும், நீங்கள் 30 பேரையும் கூப்பிடுங்கம்மா அப்படின்னாங்க. உடனே நான் சொன்னேன், ஏன்னா பகலில் நாகப்பட்டினம் மயிலாடுதுறைன்னு கூவி கூப்பிட்றீங்க. இப்போ எல்லோரும் தூங்குகிற டைமு, ஒரு சத்தம் போட்டிங்கன்னா எல்லாருமே வந்துடுவாங்க அப்படின்னா, அதெல்லாம் என்னுடைய வேலை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் பாட்டுக்கு போய் படுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸில் போய் கேட்டாங்க, எங்களுக்கெல்லாம் டைம் இல்லைங்க, நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது பஸ்ஸு ஃப்ரீயாக போகக்கூடாதான், ஃபுல் டிக்கெட் இருக்கணுமா. ஆனால் பஸ் ஸ்டாண்டுக்கு வர பஸ்ஸு எல்லாமே காலியாக தானே வருது. ஒரு அவசரத்துக்கு தான் நம்ம பஸ் ஸ்டாண்டில் போய் எல்லா பஸ்ஸும் இருக்குங்கிற நம்பிக்கையில் போகிறோம். அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு அப்படின்னு இருந்தால் கூட பரவாயில்ல. ரொம்ப இல்லீகலான விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய பஸ் ஸ்டாண்டில் நடக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குழந்தைங்களோட அங்கே இருக்கிறவங்கலாம் அவதிப்படுறதை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நிலமை மாறணும்னு சிவபெருமானும் சொல்கிறாரு. இந்த நிலமை மாறுறதுக்கு நாமளும் உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியோட நாம் எல்லா இடத்துலையும் தைரியமாக பேசணும்னா தான் நம்மளுக்கு அதுக்குண்டான விடை கிடைக்கும். ஏன் அப்படின்னாக்கா மறுபடியும் நான் 3 மணி வரைக்கும் பொறுத்திருந்தேன், அதுக்கு மேலே என்னால் பொறுக்கவே முடியல. சரிங்கண்ணா, நீங்கள் பஸ் எடுக்க வேணாம், நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். நான் வந்த வாட்டி ஒரு 10 நிமிஷத்தில் உடனே அப்புறமேட்டு அப்போ தான் அந்த பஸ்ஸு வந்த உடனே அந்த பஸ்ஸை அனுப்பி விட்டாங்க. எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி தவறுகள் சாதாரணமாக நடக்குது. இதை நம்ம தட்டி கேட்டோம் அப்படின்னா தான் கேட்குறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படிங்கிற பயம் அவங்களுக்கும் வரும். கொஞ்சமாவது இந்த பஸ் ஸ்டாண்டில் நிறையா மக்கள் வராங்க, அதனால் கொஞ்சம் சுகாதாரமான முறையில் அதை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.